ஒரு காசநோய் பேஷண்ட் என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்ட்டு பல்வேறு பேர் கேள்வி கேட்கிறோம். காசநோய்ன்றது டியூபர்குலோசிஸ்னு சொல்லுவாங்க. சோ இந்த டிபி பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா அவங்களோட இடல் உரை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகும், வெயிட் ரொம்ப லாஸ் ஆகும், பசியே எடுக்காது. சோ அவங்க உடம்புல இருக்கிற தசைகள் எல்லாமே கிட்டத்தட்ட அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் மிக முக்கியமா எடுக்க வேண்டிய டயட் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் ரிச் டயட், ஹை புரோட்டீன் டயட்னு சொல்லுவாங்க. அதுதான் எடுக்கணும். ஹை புரோட்டீன் அப்படின்றது என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அட்லீஸ்ட் வந்துட்டு பேசிக் ரிக்வயர்மெண்ட் 1 kgக்கு 1 கிராம் ஆஃப் புரோட்டீன். சோ ஒரு 50 கிலோ இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 50 கிராம் புரோட்டீனாவது பெர் டே எடுக்கணும். 50 கிராம் புரோட்டீன் எப்படி சார் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு முட்டைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 6 கிராம் புரோட்டீன் இருக்கு. அதே மாதிரி வந்து கடலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 100 கிராம்ல வந்துட்டு அதுல ஒரு 15-20 கிராம் புரோட்டீன் இருக்கு. அப்போ ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு ஒரு 50 கிலோ 50 கிராம் புரோட்டீன் எடுக்கணும்னா கண்டிப்பா ஒரு உணவு முறைகளை வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் ரிச் டயட்டை ஸ்பிளிட் பண்ணி எடுக்கணும். இதுதான் ஹை புரோட்டீன் டயட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வெஜிடேரியன்ஸா இருந்தீங்கன்னா நீங்க சிக்கன், எக்கு, மீன் எல்லாத்துலயுமே வந்து புரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அற்புதமா இருக்கு. சப்போஸ் நான் வெஜிடேரியன் சார் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா சென்னா, பன்னீர், மூங், தால், சோயா இதெல்லாமே புரோட்டீன் ரொம்ப அதிகமா இருக்கு. இதெல்லாம் கலந்து பேலன்ஸ்டா உங்க புரோட்டீன் ரிக்வயர்மெண்ட்டை நீங்க வந்து பூர்த்தி செய்யுங்கன்றது தான் இந்த டிபி பேஷண்ட்ஸ்க்கு நம்மளான அட்வைஸா இருக்கு.